Welcome back. Plantation crops. So firstly சொன்ன மாதிரி large scale, large number of acres, hectaresல பண்றது தான் plantation crops. These crops are cultivated for purpose of export. அது எக்ஸ்போர்ட்டில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு நிறைய கிடைக்குன்ற ரெண்டாவது விஷயம். பட் we are also using the plantation crops products. These are cultivated in large estates on hilly slopes. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான இடத்துல மூணார், ஊட்டி, பாச்சலூர், கொடைக்கானல் இந்த மாதிரியான ஹில் ரேஞ்சஸில் அந்த ஸ்லோப்ஸில் கல்டிவேட் பண்ணுறது தான். பட் இங்கே எக்ஸ்போர்ட்னு சொல்லியிருக்கான். எக்ஸ்போர்ட் நடக்குது. பட் nowadays that maximum products available from these plantation crops are consumed by Indian itself because we have that already that we have more populations. ஸோ நமக்கு இது வந்து சரியாக போகுது. இருந்தாலும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஈவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ்க்கு டீ, காஃபி, ரப்பர், ஸ்பைசஸ்னால் வந்து மெயினாக வந்து பெப்பர், மிளகு, பெப்பர் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா பாச்சலூர், கொடைக்கானல் ரேஞ்சஸ் இந்த மாதிரி இடத்துல இருக்குது. அது மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் வந்து மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இனிமேல். ஸோ பிளான்டேஷன் கிராப்ஸ் தான் கல்டிவேட்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிங்க. லார்ஜ் எஸ்டேட்டாக தான் இருக்கும், ஹில் ஸ்லோப்ஸில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான் 4 கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீ பார்க்கலாம். ஸோ டீ இஸ் an evergreen plant that mainly grows in tropical and subtropical climate. ட்ராபிக்கல்னானது நம்ம இந்தியா எடுத்திங்கன்னா 23 டிகிரி 30 செகண்ட்ஸ் டு ஈக்குவேட்டர் ட்ராபிக்கல்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே இருக்கிற ஏரியா வந்து சப்ட்ராபிக்கல்னு சொல்கிறோம். அதாவது 23.5லேருந்து அதுக்கு மேலே இருக்கிற சப்ட்ராபிக்கல் சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெப்பமும் வேணும், அதேமாதிரி ஹில் ஸ்லோப் வேணும். ஸோ அந்த ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் பிளான்ட் அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அ லேபர் இன்டென்சிவ் அண்ட் க்ரோஸ் ஃபாஸ்ட் அண்டர் லைட் ஷேடு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய லேபர் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து அகதிகளாக நிறைய பேருக்கு கொண்டு போய் வச்சு இந்த டீ எஸ்டேட்ஸில் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லேபர் வந்து இங்கே வந்து மெயினாக இருக்கணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா அண்டர் லைட் ஷேட் ஒரு மாதிரி நிழலாக வந்து அங்கே இருந்தால் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். டீ பிளான்ட்ஸ் ரெக்யூர் ஹை ரெயின்ஃபால் பட் இட்ஸ் ரூட் கேனாட் டாலரேட் வாட்டர் லாக்கிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஹை ரெயின்ஃபால் கண்டிப்பாக அது ஒன் ஆஃப் த கேரக்டர். ஹை ரெயின் கண்டிப்பாக இருக்கணும். பட் அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக்கிங் இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பிளைன் ஏரியா வந்தால் என்ன பண்ண முடியும், பிளைன் ஏரியா வந்தால் நம்ம என்ன தண்ணி தேங்கிடும், அப்படியே தேங்கிடும். பட் ஆனால் இங்கே பார்த்து நம்ம ஏறி சொல்கிறோம் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோப்பில் தான் பண்ண போகிறோம். நம்ம இப்படி ஸ்லோப்பில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல மழை பெஞ்சால் கூட ஈஸியாக ட்ரெயின் ஆகிடுது. ஸோ அதான் என்னோட கேரக்டர். இந்தியனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2 மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் அல்லது 2 மெயின் டைப்ஸ் வந்து நம்ம இங்கே பயிர் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா BH போஹியா ஒன்று, 2 வந்து அசாமிக்கா. அதாவது அஸ்ஸாமில் வந்து இப்போ அதிகமாக பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமிக்கானோட சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய டீ, அஸ்ஸாம் தான் வந்து நம்பர் 1 இந்தியாவில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ போஹியான்ற டீ வந்து சைனாவில் வந்து நம்ம இருந்து கொண்டு வந்தோம். இது வந்து இந்தியன் ஆரிஜின்ஸ், இங்கேயே வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுனால அஸ்ஸாமிக்கான்னு சொல்கிறோம். ஸோ 1 டைப் வந்து போஹியா, இன்னொரு டைப் வந்து அஸ்ஸாமிக்கா. ஸோ வந்து 2 டைப் ஆஃப் டீ வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. அதே மாதிரி a number of hybrid varieties have been developed by mixing these two. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுறாங்க, ஹைப்ரிடைசேஷன் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ணி இப்போ நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி இப்போ மூணாரில் பார்த்தீங்கன்னா கண்ணன் தேவன் டீ, ஸோ அதே மாதிரி வந்து டாடா டீ, அந்த மாதிரி நிறைய டீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டிஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் டீ ஆஃப்டர் சைனா. ஸோ சைனா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ், இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ். இதில் டீ ப்ரொடியூசர் நிறையா ஃபுட் கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைனாவுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். அஸ்ஸாம் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த டீ இந்தியா. இந்தியா பொறுத்தளவு அஸ்ஸாம் வந்து என்னது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. நிறைய டீ அங்கேருந்து தான் வருது. அதர் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து தமிழ்நாடு, செகண்டில் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்கிறோம். அப்புறம் கேரளா அண்டு வெஸ்ட் பெங்கால். தீஸ் ஆர் அபவுட் த டீ கல்டிவேஷன்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம், டீ இஸ் அன் எவர்கிரீன் பிளான்ட், ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் கிளைமேட்டு, லேபர் இன்டென்சிவ், லைட் ஷெடல் நல்லா வரும். அதே மாதிரி ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கணும். அதே மாதிரி வாட்டர் லாக்கிங் இருக்கக்கூடாது. 2 வெரைட்டிஸ், ஒன்று வந்து போஹியா,
சைனாலேருந்து கொண்டு வந்தது. அசாமிக்கா நம்ம இந்தியன் ஆரிஜின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஹைபிரிட் வெரைட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. சைனா வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ப்ரொடியூசர், இந்தியா செகண்டு. இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்ஸாம் ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு செகண்டு, அதர் பிளேசஸ் கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால். தீஸ் ஆர் சம்திங் அபவுட் த டீ ஆஃப் பிளான்டேஷன் கிராப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ் இஸ் காஃபி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த காஃபியும் டீ மாதிரியே ஷேடோ வேணும், நிழல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஷேடோ அண்ட் க்ரோஸ் எஃபெக்டிவ்லி இன் த ஆல்டிடியூட் பிட்வீன் த 1000 அண்ட் 1500. நம்ம ஒட்டஞ்சத்துலேருந்து வடகாடு தாண்டி பாச்சூர் ஏரியா, கேசிப்பட்டு ஏரியா, பெரியூர், பள்ளத்துக்கல்வாய், இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது நிறைய காஃபி தோட்டங்களை பார்க்கலாம். நம்ம இங்கேயே வந்து நல்ல வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இதனுடைய கிளைமேட் எப்படி பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் 1000 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும். எபோ மீன் சி லெவல் எம்எஸ்எல் நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். மீன் சி லெவல் கடல் மட்ட உயரத்துலேருந்து 1000 to 1500 இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி பண்ணுறோம். 2 டைப்ஸ் இல்லை 2 வெரைட்டிஸ் வச்சுக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அராபிக்கான்னு என்ன? அராபிக்கா இதுதான் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி. இந்தியாவில் நிறைய இதுதான் பயிர் பண்ணிருக்காங்க, ஹை குவாலிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரோபோஸ்டா, மரம் நல்லா பெருசாக வளரும், ஆனால் என்னது இன்ஃபீரியர் குவாலிட்டி, அவ்வளோ ஒன்றும் கண்டிப்பாக வந்து நல்ல வளர்ச்சிக்காது, ஃபார்மர்ஸுக்கும் போதுமான அளவு இன்கம் கொடுக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ், ஒன் இஸ் அராபிக்கா ஹை குவாலிட்டி, இன்னொன்று வந்து ரோபோஸ்டா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 7th பொசிஷன். இதில் காஃபி ப்ரொடக்ஷன் வந்து 7th பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள மேஜர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வந்து கர்நாடகா வந்து நிறைய நமக்கு காஃபியை கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரொடக்ஷனில் கிட்டத்தட்ட 71% வந்து கர்நாடகாவிலிருந்து மட்டும்தான் வருது. ஸோ உனக்கு தெரியும் கூர்க்குன்னு ஒரு ஹில்ஸ் இருக்குது, கூர்க் காஃபி. நீங்கள் இப்போ படத்தில் பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா இந்த கூர்க் எஸ்டேட்லேருந்து எடுத்தது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் கான்ட்ரிபியூஷன் 71%, வேர்ல்டு கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து 2.5%. இது அந்த கர்நாடகா ஸ்டேட் அலோன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க எஸ்டேட் பார்த்தீங்கன்னா இதான் வந்து கூர்க் எஸ்டேட். ஸோ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது 1000 to 1500 மீட்டர்ஸ், அரபிக்கா ரொபுஸ்டா 71% இன் கர்நாடகா, 2.5%. இதுதான் வந்து நீங்கள் காஃபியை பொறுத்தளவு யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் இன் திஸ் லெவல். ஓகேயா? ஸோ டீ பார்த்துட்டோம், காஃபி பார்த்துட்டோம். ரெண்டுமே வந்து பிளான்டேஷன் கிராப்ஸு, ரெண்டுமே வந்து ஹில் ஸ்லோப்பில் அண்டர் ஷேடோவில் வந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் என்னுடைய குணாதிசயம். நெக்ஸ்ட் வந்து ரப்பர் மெயினாக கேரளா அண்டு சதர்ன் தமிழ்நாடு. ஸோ ரப்பர் பிளான்டேஷன் வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா 1902 ஃபஸ்ட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ த பிளான்டேஷன் எஸ்டாப்ளிஷ் இன் கேரளா இன் 1902. ஸோ இந்த ரப்பர் மரம் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கிளைமேட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ். இட் நீட் ஹாட் அண்டு வெட் கிளைமேட். அதாவது ஹீட்டாகவும் இருக்கணும், ஈரப்பதமாக இருந்துகிட்டு இருக்கணும். இது ரெண்டு தான் என்னுடைய பெக்குலியர் கேரக்டர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து எபோவ் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். எபோவ் 20 டிகிரி செல்சியஸ். ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 300 சென்டிமீட்டர். ஸோ நாகர்கோவில் ஏரியாவில் அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா இது பாசிபிள். ஸோ அதர் பார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக இவ்வளோ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதோ அல்லது இவ்வளோ மழை பெய்யுறதோ சாத்தியம் இல்லை. ஸோ அதே மாதிரி திஸ் பிளான்டேஷன்ஸ் இஸ் நாட் பிலாங்கிங் டு லேண்ட் லார்ட்ஸ், ஒன்லி ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸ்மால் லேண்ட் ஹோல்டர்ஸ் இவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேஜர் ப்ரொடியூசிங் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா கொஞ்சம், எல்லாமே வந்து இந்த வெஸ்டர்ன் சைடில் வேற எங்கேயும் பண்ண முடியாது. அதே மாதிரி கொஞ்சம் அந்தமான் அண்டு நிக்கோபாரில் கொஞ்சம் இருக்குது.
ஸோ பிளேசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் அந்தமான் நிக்கோபார். ஸோ ஹாட் அண்ட் வெட் கிளைமேட், ட்ராபிக் கண்டிஷன் இருக்கணும், 20°C மேலே இருக்கணும். அதே மாதிரி 300 சென்டிமீட்டருக்கு மேலே ரெயின்ஃபால் இருக்கணும். 1902 தான் வந்து கேரளாவில் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. தீஸ் ஆல் சம்திங் அபவுட் த ரப்பர் பிளான்டேஷன். இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிளான்டேஷன் கிராஃப்ட். நம்ம தேர்ட் டைப் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ். ஸோ ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நறுமணப் பொருட்கள் that Britishers mainly came to India because of attraction of these spices. They are very famous pepper for their omelette. Because of this only they have captured the whole India once upon a time. இந்த நறுமணப் பொருட்கள் வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து போகிறது, நம்ம தமிழ்நாட்டில் கொடைக்கானல், பாச்சூர் ஹில்ஸ்லேருந்து போகிற பெப்பர் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆன்சியன் டைத்துலேருந்தே கிரேக்கர் காலத்துலேருந்து இந்த மாதிரி சோழர் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ்லேருந்து ரொம்ப ஃபேமஸாக தான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தி ஸ்பைசஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட் ஃபார் ஃப்ளேவரிங், அதாவது உணவோட சுவை கூட்டுறதுக்காக தான். ஃபுட்டோட ஃப்ளேவரிங் தான் மெயின் பர்பஸஸ். அதுபோக இன்னொன்று வந்து மெடிசன்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ், மெடிசினல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது காய்ச்சல் வந்துச்சுன்னா கூட என்ன பண்ணுவாங்க, சுக்கு, மிளகு, திப்பிலிலாம் போட்டு கஷாயம் காய்ச்சிருப்பாங்க. அதேமாதிரி ரசம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பெப்பர் வாட்டர், மெயினாக வந்து அந்த மாதிரி வியாதி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். அதேமாதிரி டைஸு, சாயங்கள் பூசுறதுக்கு, இதுதான் நம்முடைய மெயின் டிப்ஸ். உங்கள் புக்கில் வந்து ஃப்ளேவரிங் ஆர் டேம்பரிங் கொடுத்துருக்காங்க. அந்த டேம்பரிங்கின் வார்த்தையை எடுத்துருங்க. ஃப்ளேவரிங் தான் மோஸ்ட் சூட்டபிள். ஏன்னா டேம்பரிங் அப்படின்னா இங்கே இங்கிலீஷை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அடல்ட்ரேஷன், பர்பஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன் அர்த்தம். ஸோ வந்து என்னது, நம்ம வந்து ஃப்ளேவரிங் ஒன் பார்ட்டு, மெடிசனல் வேல்யூ, டை, 3 பர்பஸ்க்காக பண்ணுறாங்க. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்தியாவை பொறுத்தளவு பெப்பர் மெயின் பார்ட்டு, இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதே மாதிரி சில்லிஸ், மிளகாய், சில்லிஸ், டர்மரிக் பார்த்தீங்கன்னா மஞ்சள், ஈரோடு மாவட்டத்தில் நிறைய விளைச்சுவாங்க. அதுமாரி ஜிஞ்சர், உங்களுக்கு ஜிஞ்சர் வந்து இல்லாத இடமே இருக்காது, இல்லாத வீடே இருக்காது. அதேமாதிரி காடமும் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போடி நாயக்கன் ஒரு போடி மட்டும் ஒரு இடம் இருக்குது, அங்கே ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா பாச்சூர் ஃபுல்லாக காடமும் வர ஆரம்பிச்சிச்சு. அண்டு க்ளோவ் பார்த்துருக்கீங்களா, இப்படி கருப்பாக அந்த கலரில் இந்த பல்லு வலி வந்து எடுத்து வைப்பீங்க, அதான் க்ளோவ். ஸோ பிளாக் கலரில் அது வந்து க்ளோவ். ஒன்றும் இல்லை, இது வந்து கிராம்பு, தமிழில் வந்து கிராம்பு. அடுத்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிக்கா. இது வந்து கிட்டத்தட்ட பெட்ரோல் நெட் இருக்கு இல்லையா, வெத்தலை பாக்கு, அந்த மாதிரியே சமாச்சாரம். ஸோ பெப்பர், சில்லிஸ், டர்மரிக், ஜிஞ்சர், காடமம், க்ளோவ், அரிக்கா இதெல்லாம் வந்து இந்தியாவில் பயிர் செஞ்சு நமக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஸ்பைசஸ்னாலும் என்னது, இந்தியா ஃபேமஸ். இங்கிலீஷ்காரங்க அதுக்கு தான் வந்தால். ஃப்ளேவரிங் ஆஃப் ஃபுட்டு, மெடிசனல் வேல்யூ, டை, 3 ஐட்டம். ஸோ வாட் ஆர் த பிளான்டேஷன் கிராப்ஸ் இந்த அண்டர் ஹெட்டிங் ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு பார்த்து நம்ம கரெக்டாக எழுதிடணும். ஸோ தட்ஸ் ஹார்டிகல்ச்சர் மீன்ஸ் cultivation of fruits, all the fruits, flowers and vegetables. So இது 3 கிட்ட. ஸோ ஆல்மோஸ்ட் சைட் ஆஃப் அவர் மெயின் டயட். ஸோ எப்படி ஸ்டேபிள் ஃபுட் வந்து வீட் அண்ட் ரைஸோ அதேமாதிரி அதுக்கான சைடு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ திஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட் டு ஹியூமன் டயட். கண்டிப்பாக இது இருந்தால் தான் மனுஷனுடைய டயட் வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகும். Because of that, some of the vitamins we can get from that vegetables and fruits, as they provide minerals, vitamins and fibers required for maintaining health. ஸோ அடிக்கடி நம்ம பார்த்துக்கணும்னா ஃபைபர் ஃபுட்டு சாப்பிட்டா தான் டைஜஷன் கரெக்டாக இருக்கும். அதேமாரி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஹெல்த்தி லைஃபுக்கு வி நீட் சம் ஆஃப் ஃபைபர் ஃபுட். அதுக்காக தான் வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்ற சப்பாத்திலையோ அல்லது சப்பாத்தியில் கூட ஃபைபர் இருக்குது, பட் ரைஸில் பார்த்தீங்கன்னா நோ ஃபைபர், மேக்ஸிமம் இட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இட்ஸ் ஒன்லி கிவிங் எனர்ஜி, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் ஹெல்த். பட் எனர்ஜி வேணும்னா இட்ஸ் ஃபைபர் பிளாக், ப்ரோட்டீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்குது. இந்தியா இஸ் த செகண்ட் பொசிஷன் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன்
அது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். Israel is one of the driest country, though they have developed some of the technology, irrigation technologies, because of their invention by irrigation technology. So many technology they have learned and implemented. They have exported to the world most important fruits and vegetables, and also larger proportion of fruits and vegetables. So we are occupying the second positions, almost whatever the person we have consumed fully, because you know that our population problems. So fruits, what's the meaning fruits? என்ன பண்ணுறது, டயட்டுக்கு யூஸ் ஆகுது. What are the things we can get from that vegetables, minerals, vitamins and fibers? Second question in the world. That's all. So section 3.5 livestock, கால்நடைகள். என்ன மீனிங்? கால்நடைகள், ஆடு மாடு கோழி நாய் பன்னி எல்லாமே வந்துடும். It is an integral component of farming system in India. What is the meaning of integral component of farming? There is no separate sector to rear these animals, domestic animals. This integral component means a farmer, an agriculturist can grow, rear these animals along with their regular activities. ஒரு தோட்டம் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா கோழி ஆடு மாடு எல்லாம் சகஜமாக இருக்குது. தான் இன்டெக்ரல் காம்பனண்ட் சொல்கிறது. ஸோ இதுக்குன்னு தனியாக பண்ணைகள் இல்லாமல் அவங்க வச்சுக்கிறது. இப்போ கோழி பண்ணைகள் மாட்டு பண்ணை தனியாக வந்துச்சு, அது ஒரு விஷயம். தோ மேஜாரிட்டி மோர் தென் 90% ஆனது இன்டெக்ரல் காம்பனண்ட். இட் இஸ் சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி வெரி சிக்னிஃபிகண்ட். சோசியலாகவும் எக்கனாமிக் பொருளாதார ரீதியிலையும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. பிகாஸ் இட்ஸ் மல்டி ஃபங்க்ஷனல் அவுட்புட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு சோசியோ கல்ச்சரல் செக்யூரிட்டி. இதோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் அல்லது இந்த சென்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி ஆஃப் அவுட்புட்ஸ். சப்போஸ் இப்போ கேட்டில் இட் வில் கிவ் மில்க் and that manure for grapes and beef, mutton, chicken. These are some kind of variety of outputs. The social cultural security ஒரு ஊன்றுகோலாக இந்த வளர்ச்சி இருக்குது. And also it helps improve food and nutritional security by providing nutrient rich food products. அதனால் நியூட்ரியன் ரிச் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சொன்னோம் இல்லையா. சப்போஸ் பீஃப் சொல்கிறோம், மட்டன், அது வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி மில்க்கு, கீ, பட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நியூட்ரியன் ரிச் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஜெனரேட் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆக்ட்ஸ் அ குஷன். ஸோ ஒரு ஃபார்மருக்கு ஸோ ஃபெயிலியர் ஆஃப் கிராப்ஸுங்கும் போது, சப்போஸ் இந்த இன்செபிலிட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 months பேக் ஒரு மழை பெஞ்சுது. அதை நம்பி நம்ம நிறைய பேர் மக்காச்சோளம், கடலை நிறைய பயிர் வச்சுட்டாங்க, மழை இல்லை. ஸோ எல்லாமே காஞ்சி போச்சு. இந்த மாதிரியான 2 கண்டான சமயத்தில் இட் ஒரு குஷனாக ஆக்ட் பண்ணுது. குஷன் என்னத்தான் வலி தாங்கக்கூடிய ஒரு பகுதியாக, அதாவது ரொம்ப ஷாக் அப்சர்வர் பைக்கில் எப்படி இருக்கும், ஒரு குழியில் விட்டோம்னா அதை நம்ம தாங்கிக்கும். அதே மாதிரி அந்த எக்கனாமிக்கலாக டவுன் ஆகும்போது இந்த லைஃப் ஸ்டாக் ஹெல்ப் பண்ணி இவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டையும் ஒரு ஜென்ரல் இன்கமையும் கிரியேட் பண்ணுது. பால் ஊற்றுறாங்க, கண்டிப்பாக வெயிலோ மழையோ கண்டிப்பாக ஓரளவுக்கு ஜென்ரல் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு குஷனாக, ஒரு கீழே விழுந்து அடிபடாத ஒரு குஷனாக இது செயல்படுது. எகெயின்ஸ்ட் கிராப் ஃபெயிலியர், ப்ரொவைட் ட்ரவுட் பவர் அண்ட் மெனூர் இன்புட்ஸ் டு த கிராப் சப்செக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர்னு எங்கே சொல்கிறோம், எரிசக்தின்னு சொல்கிறோம். ட்ரவுட் பவர்னு இந்த மாதிரி சாணத்துலேருந்து வரட்டி எடுத்து அதை தீயரிப்பாங்க. இந்த நிலை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ் கேஸ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரவுட் பவர். கவு டங் கேக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் நீ போட்டு பார்த்தீங்கன்னா கவு டங் கேக்கு 10 பைசா 150 300 போட்டிருப்பான். இட்ஸ் வெரி ரேர் நவ். ஸோ இப்போலாம் கவு டங் யாரும் யூஸ் பண்ணல. அதே மாதிரி மெனூர் இன்புட்ஸ் டு த கிராப் சக்செக்டர். ஸோ மாட்டு சாணம் போட்டோம்னா பயிர் நல்லா வரும் அப்படின்றக்காக என்ன பண்ணுவாங்க, இது அந்த மாதிரியான பர்பஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ லைஃப் ஸ்டாக்னு என்ன, இன்டெக்ரல் காம்பனண்ட். அதே மாதிரி சோசியலி எக்கனாமிக்கலி வெரி சிக்னிஃபிகண்ட், மல்டி ஃபங்க்ஷனல் அவுட்புட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் ரிச் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்.
கீ, பட்டர், மில்க்கு, மட்டன், இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டையும் ஒரு ஜெனரல் இன்கமையும் வந்து ஃபார்மர் கொடுக்கறனால இட் ஆர்ஸ் இஸ் ஏ குஷன் டியூரிங் த ட்ரவுட் ஃபெயிலியர் சீசன்ஸ். இந்த லைஃப் ஸ்டாக் பற்றின ஒரு ஜெனரல் இன்ட்ரடக்ஷன். இனி வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாட் ஆர் த மேஜர் லைஃப் ஸ்டாக் தட் ஹெல்ப் அவர் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ கேட்டில், மாடுகள், இதனுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37.3%. 37.3% பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து லைஃப் ஸ்டாக்குடைய பாப்புலேஷனில் 37.3% வந்து மாடுகள் மட்டுமே நமக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்தியா ஹேஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்டில் பாப்புலேஷன். இந்தியா செகண்ட் பாப்புலேஷன், பிரேசில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. ஸோ பிரேசில் வந்து ஒன்று, இந்தியா வந்து செகண்ட் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ், வெரைட்டி பார்த்தீங்கன்னா மில்க்ஸ் ப்ரீட், ட்ரவுட் ப்ரீட், மிக்ஸ்டு ஆர் ஜென்ரல் ப்ரீட், இந்த மாதிரி 3 டைப்பை சொல்லலாம். ஸோ திஸ் ஆர் ஒன்லி மினிமம் தான். வாட் இஸ் வாட், அவ்வளோதான். நமக்கு ரொம்ப மேஜரான ஒன்று எஃபெக்ட். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ பாப்புலேஷன் இது இருக்குது. ஸோ கோட்ஸ் நெக்ஸ்ட் கேட்டகரி. இது அதர்வைஸ் கால்ட் எஸ் த புவர் மேன்ஸ் கவ், ஏழைகளின் மாடு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் நிலமற்ற விவசாயிகள்னு சொல்லலாம்ல, நிலமற்றவர்கள் தே ஹேவ் டு க்ரோ திஸ் டைப் ஆஃப் கோட். வேலி இருந்தால் போதும், ரோடு சைடில் மேய்ச்சி அவங்க வருமானத்தை ஈட்டிக்குவாங்க. இட் ப்ரொவைடிங் மில்க், மீட், ஸ்கின் அண்ட் ஹேர். ஸோ இதனுடைய 4 பர்பஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ மில்க், மீட், ஸ்கின் அண்ட் ஹேர் இருக்க பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் மீட்டு மட்டன் இல்லையா, மட்டனுக்கு இதுதான் வந்து மெயின் சோர்ஸு. ஸோ ஒன்லி இப்போ கோட், புவர் மேன்ஸ் கவ், மில்க்கு, மீட்டு, ஸ்கின் அண்ட் ஹேர் கொடுக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து இருந்தால் உள்ளன் செய்கிறது, கம்பளி செய்கிறதுக்கு யூஸ் ஆகிருக்காங்க. அதேமாதிரி ஸ்கின் வந்து பெல்ட்டு, லெதர் ஜெர்கின்ஸ்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஃபார் மீட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரி பஃபலோ. இல்லை ஸ்மால் தான், 1 or 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மில்க் சப்ளை ஃபார் இந்தியா. ஸோ பஃபலோ மில்க்கு அப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது பஃபலோ மில்கில் செஞ்ச கேர்டு சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த கிளாஸ் கவனிக்க முடியாமனால. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து தூக்கம் வரும். லாஸ்ட் இயர் வி ஹாவ் இம்ப்ளிமெண்டட் இன் அவர் மெஸ் தென் ஒன்லி பஃபலோ கேர்டு without dissolving in water. So that time that many students take peaceful sleep after 1:30 p.m. So I have observed. Okay. So milk supply இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பஃபலோ தான் மெயின் சோர்ஸு. உத்தரப்பிரதேஷ் the highest number of population. So it's not political. உத்தரப்பிரதேசில் highest number of population இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபாலோடு பை ராஜஸ்தான் அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ நம்மளாம் பார்த்தீங்கன்னா வெரி மீகர் when compared to other states, not மீகர். ஸோ இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேட்டில் தான் நிறைய மில்க் கொடுக்குது தமிழ்நாடு பொறுத்தளவு. பஃபலோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிட்டு வந்துருச்சு. தோ பஃபலோ மேக்ஸ் காஸ்ட்லியர், தட்ஸ் ஃபீடிங் இஸ் மோர் தென் தட் இன்கம். அதனால் வந்து பஃபலோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பஃபலோ என்ன இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் மில்க்கு உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் அண்டு ஆந்திர பிரதேஷ் 3 முக்கியமான ஸ்டேட்டை பற்றி இதில் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இட்ஸ் ஸ்மால் சென்சஸ் ஃபார் த மீட் ப்ரொடக்ஷன், டைரி, பால் பொருட்கள், மீட் உணவுப் பொருட்கள், கறிகள், அதாவது மட்டன், சிக்கன், அது மாதிரி. அடுத்து wool, ஹேர் யூஸ் பண்ணி கம்பளி, ஜெர்கின்லாம் செய்ய முடியாது, wool ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ 2016-17 அண்ட் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட், எந்தெந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ். இந்த 3 ஸ்டேட்டில் இருக்கிற இந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் எடுத்து சென்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் மீட் ப்ரொடக்ஷன்ஸ், மீட், மட்டன், சிக்கன், அதில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் லீடிங் ப்ரொடியூசர், ஃபாலோடு பை மகாராஷ்டிரா அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் கோழி பண்ணை இருக்குது, நாமக்கல் தான் கோழி பண்ணை இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை, அதையும் தாண்டி நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இஸ் லீடிங் ஃபஸ்ட்டு லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மீட் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ஃபாலோடு பை மகாராஷ்டிரா அண்டு வெஸ்ட் பெங்கால்.
wool production பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் நம்பர் 1 ஃபாலோடு பை கர்நாடகா. ஸோ ரெண்டு டேட்டா தான். ஈவன் இஃப் யூ ஃபர்கெட் தீஸ் டீட்டெயில்ஸ் who took this census. Just you have to remember the meatனா உத்தரப்பிரதேஷ் தான். அங்கே தான் சீஃப் மினிஸ்டர் யோகி என்ன பண்ணுறாரு, நான் வெஜிடேரியனை வந்து எதுக்குறாரு. அந்த ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் தான் பார்த்தீங்கன்னா லீடிங் ப்ரைஸ் மீட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சின்ன டேட்டா வச்சுக்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா we have missed some do you know status. ஸோ லைவ் ஸ்டாக் சென்சஸ். ஸோ கால்நடைகளுடைய எவ்வளோ இந்தியாவில் இருக்குது அப்படின்னு கால்குலேட் தான் சென்சஸ் சொல்கிறது. ஃபஸ்ட்டு லைவ் ஸ்டாக் சென்சஸ் இந்தியா வாஸ் கனெக்டட் வித் த டைட்டில் ஆஃப் டைரி கேட்டல் சென்சஸ். டைரி 1990 ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து சென்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் டைரி கேட்டல் சென்சஸ் எப்படி எடுத்தாங்கன்னா 1990. ஸோ ஹவு இஸ் லைவ் ஸ்டாக் சென்சஸ் கண்டக்டட் இன் தமிழ்நாடு. இது பெரிய ப்ரொசீஜர் ஒன்றும் கொடுக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்னது லைவ் ஸ்டாக் சென்சஸ் கண்டக்ட் பண்ணுது. யாரோட உதவியாளர்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அட் ஸ்டேட் லெவல் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ ரெண்டு ஆச்சுங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி இன் ஸ்டேட் லெவல், ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். யாரோட கைடன்ஸில் பார்த்தீங்கன்னா அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றது யார், அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தான் கைட் பண்ணோம், வெறும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றது பண்ணாது இல்லையா. ஸோ அவங்க யார் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டைரி அண்ட் ஃபிஷரிஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு. இவங்க யார் கைடன்ஸ் கொடுக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி ஸ்டேட் லெவலுக்கும் ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு கொடுத்து அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க சென்சஸை கால்குலேட் பண்ணுறாங்க. இது ஒரு மாதிரி தலை சுற்றி தொடர் மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை ஆடு மாடு இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஹவு மெனி கேட்டில் அண்ட் கோட் டாக் இதை கணக்கெடுக்கிறதுக்கு just assume how many departments are involved in this. Such a type of organization and infrastructure or government setup we are living in this country. Next 3.6 fisheries. India is very important economic activity. Very important economic activity and a flourishing sector ஒரு வளமான ஒரு துறை with varied resources and potentials. ஸோ ஃபிஷரிஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்தியா பொறுத்தளவு நிறைய பொட்டன்ஷியலாக இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் குஜராத்லேருந்து எடுத்துகிட்டு இங்கே வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போனீங்கன்னா ஃபுல்லாக கிட்டத்தட்ட மோர் தென் 17,000 கிலோமீட்டர் அண்டு மெனி ஐலாண்ட்ஸ் நம்ம இருக்குது. அந்தமான் நிக்கோபார் இருக்குது, மால்தீவ்ஸ் இந்த மாதிரி நிறைய மால்தீவ்ஸ் லக்ஷதீவ்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வரைக்கும் அதே மாதிரி இன்லேண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டேம் ரிவர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி இட்ஸ் எ மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் இன் கோஸ்டல் ஸ்டேட்ஸ். ஸோ அதுக்காக வந்து நம்ம திண்டுக்கல் ஸ்டேட்டில் வந்து ஃபிஷரிஸ் நல்லா இருக்குன்னு நம்ப முடியுமா. ஸோ வி ஆர் ஆல்சோ ஈட்டிங் ஃபிஷ் many of things coming from the Nagapattinam, Tanjavur area, Pudukkottai area, and mainly in the Parapala dam and the மீன் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இங்கேயும் மீன் இருக்கும், பட் இட்ஸ் நாட் பெர்டைன் டு இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இட் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் 14 million people. ஸோ 14 into 10 lakhs பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,40 lakhs பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் இருந்து வந்து நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷரிஸ் நம்பி தான் இருக்காங்க. இட் ப்ரொடியூசஸ் அவர் 3% வேர்ல்டு பாப்புலேஷனில், வேர்ல்டு ஃபிஷ்ஷிங் பாப்புலேஷனில் அல்லது வேர்ல்டு எக்ஸ்போர்ட்டில் அல்லது வேர்ல்டு கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா 3% தான் இந்தியன் நம்ம கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைனா, செகண்ட் வந்து நம்ம ஃபிஷ் ப்ரொடியூஷன், செகண்ட் ஆஃப் பிளேஸ் அமாங் த ஃபிஷ் ப்ரொடியூஷன் நேஷன்ஸ் இந்த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா சைனா தான் நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ நம்ம வந்து செகண்ட் பிளேஸ் இருக்கோம். ஸோ இது என்னென்னலாம் இந்த ஃபிஷரிஸ்னால் நமக்கு ஹெல்ப் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதனோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டிங் ஃபுட் சப்ளை.
அதாவது ஒரு தடைவிடாத ஃபுட் சப்ளை, ஃபுட் செயினுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் இஃப் இட் இஸ் தட் மட்டன் இஸ் காஸ்ட்லி, chicken is costly and also not healthy to human beings na, that we have to make an alternative. We are approach the food of the fish products. So fish products raw fresh fishes and also dry fish also இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட், ஒன்று வந்து ஃபுட் சப்ளை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட். நிறைய பேர் கிட்டத்தட்ட சொல்ல முடியாது 1.5 கோடி பேருக்கு நம்ம கிட்டத்தட்ட 140 lakhs பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது. ரைசிங் நியூட்ரிஷனல் லெவல் அண்டு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தந்தையா, ஃபிஷ் கொடுங்க நல்லா போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரோட்டீன் ரிச் ஒரு மீட் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஹை லெவல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்னிங் வேல்யூபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணால் வெறும் ஃபிஷ் மட்டும் இல்லை, ஃபிஷ்ஷுடைய சம்மந்தப்பட்ட ப்ரான், அந்த மாதிரியான இன்லேண்டில் வளர்க்குறது, சீஷோரில் வளர்க்குற ப்ரான் அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறையா வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரான், அது தமிழ் என்ன சொல்லுவாங்க ப்ரானுக்கு, தமிழில் இறால். அவள் கலோக்கியல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எறாங்குவாங்க. நாட் எறா மீன், எறா அல்லது வந்து இறால். இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு கொடுத்துட்ருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் த பெனிஃபிட் ஆர் வாட் இஸ் த ஹெல்ப் ஃப்ரம் தட் ஃபிஷரிஸ்? ஆகுமெண்டிங் ஃபுட் சப்ளை, ஜெனரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட், ரைசிங் நியூட்ரிஷனல் லெவல், சத்தான உணவு கொடுக்குது, அது வேல்யூபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2 வகையான ஃபிஷ் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மரைன், கடல் ஆர் சீ ஃபிஷரிஸ். டைரெக்டாக போட்டில் போக வேண்டியது அல்லது ஷிப்பில் போக வேண்டியது, அள்ளி தூக்கி உள்ளே போட்டு வந்துட வேண்டியதால தான் ஃபிஷரிஸ். பட் ரிஸ்க் ஜாஸ்தி. இந்த மாதிரியான சைக்ளோன் ரீசனில் காணா போயிடுவாங்க. சைக்ளோன் மட்டும் இல்லை, கடற்குள்ளே போனாலும் ஆபத்து தானே. அடுத்து இன்லேண்ட் ஃபிஷரிஸ், அதாவது கல்ச்சர் டெவலப் பண்ணி வளர்த்துறது, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். ஸோ டேம் இருக்குது, டேங்க் இருக்குது, பாண்டு, வெல் வாட்டர், கிணறு, இங்கெல்லாம் வளர்த்துவாங்க இல்லையா, அதான் வந்து இன்லேண்ட் ஃபிஷரின்னு சொல்கிறது. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ 14 million people, 3% வேர்ல்டு கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் டு சைனா. ஆகுமெண்டிங் ஃபுட் சப்ளை மோர் இம்பார்ட்டன்ட், ஜெனரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட், நியூட்ரிஷனல் ஃபுட்டு அண்டு வேல்யூபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு. 2 types, மெரின் அண்டு இன்லேண்ட். அதுக்கு இன்னொரு பேர் வந்து சீ ஃபிஷரிஸ் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். இப்போ வந்து மெரின் என்ன அண்ட் இன்லேண்ட் என்ன கொஞ்சம் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெரின் ஆர் சீ ஃபிஷரிஸ். ஸோ கடலில் வாழ்கிற மீன் அவ்வளோதான். இன்க்ளூட் கோஸ்டல், கடற்கரை ஏரியா, ஆஃப்ஷோர், கடற்கரை உள்ள தள்ளி. அதேமாதிரி டீப் ஃபிஷரிஸ், கடல் ஆழமான இடத்துல போய் பிடிக்கிறது. அண்ட் காண்டினென்டல் ஷெல்ஃப்ஸ். காண்டினென்டல் ஷெல்ஃப்னு என்ன சொல்லணும்னா, இட்ஸ் ஆல்சோ ஏரியா ஆஃப் சீ பெட் அரௌண்ட் ஏ லார்ஜ் லேண்ட் மாஸ். ஸோ இந்தியாவில் சதர்ன் பகுதி பெனின்சுலா பார்த்தீங்கன்னா சுற்றி லேண்ட் மாஸ் இருக்கும். வேர் த சீ இஸ் ரிலேட்டிவ்லி ஷேலோ வென் கம்பேர்டு வித் த ஓப்பன் ஆஷன்ஸ். ஸோ ரொம்ப ஆழம் இல்லாத இடங்கள், ஆனால் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மேடாக இருக்கும். ஸோ அதான் என்னது காண்டினென்டல் ஷெல்ஃப் சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேரளா டேக் நம்பர் 1 பொசிஷன் இன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. ஸோ கோஸ்டல், ஆஃப்ஷோர் அண்டு டீப் சீ ஃபிஷரிஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் ஃபிஷரிஸ், உள்நாட்டில் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர், ரிவர்ஸ், லேக்ஸ், கெனல்ஸ், ரிசர்வாயர்ஸ், டேமு, பான்ஸு, டேங்க்ஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சுகளை கொண்டாந்து விட்டு வளர்த்துவாங்க. அது சோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். About 50% of the country's total fish production comes from the inland fisheries. ஸோ கிட்டத்தட்ட டோட்டலில் வந்து 50% பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த மாதிரியான பாண்டு, லேக், ரிவர்லேருந்து வருதுன்னு சொல்கிறேன். ஆந்திர பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் இந்தியா. இது இன்லேண்ட் ஃபிஷரிஸில் ஆந்திர பிரதேஷ் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ மரைன் சீ ஃபிஷரிஸ் வந்து கேரளா ஃபஸ்ட்டு, இன்லேண்டில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் நம்பர் 1 பொசிஷன் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் நம்பர் 1 பொசிஷன் இருக்குது. ஸோ 2 தான், இன்லேண்ட் என்ன, மரைன் என்ன. எந்த ஸ்டேட் வந்து இன்லேண்டில் ஜாஸ்தியாக இருக்குது, எந்த ஸ்டேட் வந்து மரைனில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சம் ஆஃப் த வெரைட்டிஸ் of fish caught by the fishermen are catfish, herrings, mackerels, perches, eels, mullets. ஸோ இதெல்லாம் வந்து some of the varieties of fishes. ஸோ முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஃபிஷரிஸ் வந்து ஒன் ஆஃப் த செப்பரேட் கெட்டிங் இன் 3.6.
ஸோ இன்ட்ரடக்ஷன் 2 டைப் ஆஃப் ஃபிஷரிஸ், அதில் எந்தெந்த ஸ்டேட் வந்து டாப்பில் இருக்குது, எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்கல. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் தட் வி கேன் கம் டு an end. ஸோ ஒன்லி ஒன் மோர் ஹெட்டிங், மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை த ஃபார்மர்ஸ் இன் இந்தியா and burning issue nowadays. So then we have discussed now. So come to the end of the lesson. 3.7 major issues faced by the farmers in India. So இந்தியாவில் தட்டு பணக்காரனாக இருக்க வேண்டிய ஒரு குரூப்பு தன் உரிமைக்காகவும் உடைமைக்காகவும் 130 கோடி பேருக்கு சாப்பாட்டையும் போட்டு கெஞ்சிக்கிட்டு அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குரூப்னா அது இந்த ஃபார்மர்ஸ் தான். ஸோ இவங்களுக்கு உண்டான மார்க்கெட்டிங் பிரச்சனை, நடைமுறை, கேபிட்டல் எல்லாமே சிக்கலில் தான் இருக்குது. விவசாயத்தை மட்டுமே நம்பி விவசாயத்தினால நான் பணக்காரன் நானேன்னு சொல்கிறவங்கள ரொம்ப வெல்விட்டு எண்ணிடலாம். ஸோ அத்தனை பேர்த்துக்கு சோத்தை போட்டு அவன் மட்டும் பட்னியாக இருக்கான்னா அது இந்த ஊரில் வந்து விவசாயம் மட்டும்தான். ஸோ டெக்னிக்கலாக வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தே ஆர் ஃபேஸிங் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தா several headings: small and fragmented land holdings, high cost inputs, infertile soil, lack of irrigation, lack of mechanization, soil erosion, agricultural marketing, inadequate storage facilities, inadequate transport, scarcity of capital. நம்ம ஒவ்வொரு டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வி ஹேவ் கவர்ட் எவ்ரிதிங். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் த detailed answer in your book bag. And also you must know what are the problems really that your parents are facing now. Okay. That we have to discuss one by one. Small and fragmented land holdings. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம கல்ச்சர், நம்ம ஃபேமிலி சிஸ்டம்ஸ். ஸோ ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து ஒரு ஃபாதர் வச்சுருக்காரு. சப்போஸ் இட் இஸ் 10 acres. அவங்களுக்கு வந்து ஒரு சன், ஒரு டாட்டர் இருக்காங்க. ஸோ அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு லேண்ட் 2 பிரித்து கொடுக்குறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் ஆச்சு 2 பேர்த்துக்கும். ஸோ லேண்ட் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக மாறிடும். ஸோ ஈச் 5 acres. ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஈச் டு ஹேவ் 2 kids. அது லேடிஸாக ஜென்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த லேண்டு மறுபடியும் டிவைட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்? 4 போர்ஷன் ஆச்சு, ஈச் 2.5. ஸோ அப்போ ஒரு லேண்டு, ஒரு 10 ஏக்கராக இருந்த லேண்டு ஒரு ஸ்பேன் ஆஃப் 50 இயர்ஸ்க்குள்ள, ஸோ இது அப்படியே கன்னியூ ஆகிட்டே போகும். இது ஒரு ஃபேமிலிக்கு வந்து 2 kidsன்னு வச்சுங்க. அப்போ இதெல்லாம் டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ராக்மெண்டட் ஹோல்டிங்ஸ், அதாவது ஒரு பெரிய லேண்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் ஆகி இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட் ஆகிடுது. Small and fragmented land holdings. The problem of small and fragmented land holdings is more serious in densely populated and intensely cultivated state in India. இந்த மாதிரியான டென்ஸ்லி பாப்புலேட்டட்னா பார்த்துங்க, கிட்டத்தட்ட சப்போஸ் இன் திஸ் இயர் வி ஹவ் கிராஸ்ட் நியர்லி 500 per square kilometer. அதாவது 500 people per ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டருக்குள்ள இவ்வளோ டென்ஸாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்தியாவோட ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரியான டென்ஸ்லி பாப்புலேட்டரில் இன்டென்சிவ் கல்டிவேஷன்ஸ் நம்மளால ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். தண்ணி எதுனா அது எல்லாம் வச்சுட்டே இருப்போம், பயிர் வச்சுட்டே இருப்போம். அதான் இன்டென்சிவ் கல்டிவேஷன் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்டென்சிவ் கல்டிவேட்டில் இந்த மாதிரி லேண்ட் ஹோல்டிங்ஸ் பிரேக்மெண்ட்டாக இது ஒரு மோர் சீரியஸ் ப்ராப்ளமாக தான் வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. ரெண்டாவது, ஹை காஸ்ட் இன்புட்ஸ். That you have, your parents may face something this year and last year also. For example, corn, மக்காசோளம் எடுத்துங்க.
நம்ம சேல்ஸ் பண்ணுறது ஒரு கிலோ மக்காச்சோளத்தை க்ளீன் பண்ணி அடித்து விற்றா அரௌண்டு 20 to 25 rupees தான். எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட் காஸ்ட் தான் சொல்கிறேன், 20 to 25 rupees. பட் இந்த மக்காச்சோளத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்து விடுவோம், ஒரு கம்பெனி பேர் போட்டு வச்சுருப்போம். இதோடைய காஸ்ட் வந்து நியர்லி 750 rupees பெர் கேஜி. ஸோ 20 ரூபா 25 ரூபாய்க்கு விற்கிற இந்த மக்காச்சோளம் நமக்கு வரும்போது எவ்வளோ ஆகுது, 750 rupees ஆகுது. அப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி. இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி சீட், the labor cost, fluffing cost, watering cost, everything it included. So good quality of seed, நல்ல quality of seeds are out of reach for many small and marginal farmers due to their high price. ஒரு 1 acre 2 acre வச்சுக்க விவசாயி கூட இந்த ஹை காஸ்ட் இன்புட்னால பர்ச்சேஸ் ஆஃப் சீட்ஸ் அண்ட் அதர் மெனூர் பெஸ்டிசைட்ஸ்லாம் they are not able to cultivate properly. This is the second quality. Third, infertile soil. ஸோ நம்ம பூமிக்கு ரெஸ்ட் கொடுக்குறதே இல்லை, மழை பெஞ்சால் வெள்ளம் வச்சுருவோம், தண்ணி வரைக்கும் வெள்ளம் வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த விவசாயம் கன்வியூஸாக போயிட்டே இருக்குது. பட் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 acres சொல்லலாம் பார்க்க, ஒரு 3 years கேப் பண்ணி திருப்பி 100 acres, அந்த 3 years கேப்பில் வேறு இடத்துக்கு போயிடுவோம், ஷிஃப்டிங் ஆயிடுவோம், அல்லது பக்கத்தில் லேண்ட் இருப்போம். நமக்கு அப்படி இருக்கிறதே வந்து 5 acres 2 acres 10 acres. How can we give rest to the land? So அதனால் continuous cultivation is possible here. Indian soil have been used for growing crops over thousands of years without caring much for replenishing. அது தன்னை புதுப்பித்துக் கொள்வது, ரீப்ளஸ்னிங் அது தன்னை புதுப்பித்துக் கொள்ளுதல், அதுக்கான டைம் நம்ம கொடுக்குறதே இல்லை. ஸோ கன்னிஷாக 1000 yearsக்கு மேலே கன்னிஷாக விவசாயம் பண்ணிட்டே இருக்கும் வித்தவுட் டேக்கிங் ரெஸ்ட். ஸோ அதனால் அதனுடைய ஃபெர்டிலிட்டி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஈல்டு குறையுது. நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடுறோம். ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட இந்த ஃபெர்டிலிட்டி டவுன் ஆகிட்டே தான் வரும். திஸ் கேஸ் லீட் டு டெப்ளீஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சாயில் ரிசல்ட்டிங் இன் லோ ப்ரொடக்டிவிட்டி. திருப்பி இன்டென்சிவாக கல்டிவேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதோட குவாலிட்டியை குறைச்சி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அதிகம் பண்ணி பெஸ்ட் அதிகம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபெர்டிலிட்டி டவுன் பண்ணிட்டே வந்துடும். இதுதான் தேர்ட் பார்ட். ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டட் ஹெல்த் ஆன்டிபாடிஸ், ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ், இன்ஃபெர்டைல் சாயில், 3 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் தேர்டுக்கு எடுத்துகிட்டு பார்த்தா லேக் ஆஃப் இரிகேஷன். ஸோ கெனல் இரிகேஷன் ஆர் டேங்க் இரிகேஷன் ஆர் ரிசர்வாயர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ what they said that 1/3 of the cropped area fall under irrigated area. 3ல் 1 பங்கு தான் இரிகேஷன் இருக்குன்றோம். ஸோ பாக்கியெல்லாம் மானாவாரி. ஸோ want of rainfall, that waiting for rainfall. To make agriculture reliable, irrigation facilities has to be developed. ஸோ ஒரு நம்பகத்தன்மை வேணும், இந்த இடத்துல வெள்ளாமை வச்சா இல்லை பயிர் வச்சா வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்னா தட் ஒன்லி இரிகேஷன் ஃபெசிலிட்டி டெவலப் ஆனால் மட்டும்தான் முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மான்சூன் நம்பியிருக்கனால இது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ தேர்டு பாயிண்ட் வந்து லேக் ஆஃப் இரிகேஷன், லேக் ஆஃப் மெக்கனைசேஷன். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா we are in our country there is no big land lots so much only corporate sector தான் உள்ள நுழைய வருது. ஸோ அந்த மாதிரி கார்பரேட் செக்டர்னா பெரிய ஹை குவாலிட்டி மெஷினரி வச்சு விவசாயம் பண்ணலாம். பட் நம்மளை மாதிரி சாதாரண மிடில் லோ இன்கம் குரூப் ஃபார்மர்ஸ் cannot afford all the equipments. ஸோ லார்ஜ் ஸ்கேல் மெக்கானிசம்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் லேபர்ஸோட வந்து ஸ்கார்சிட்டி ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த 100 days ஒர்க்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மக்களோட வறுமையை போக்குறேன்னு சொல்லிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ பல்வேறு மனித சக்திகள் வீணடிக்கப்பட்டு வேப்ப மரத்தடிலையும் புளிய மரத்தடிலையும் தூங்குறதுக்காக 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு வகையில் நல்லது தான். நாளைக்கு அரசாங்கம் கொடுத்து பணம் திங்க முடியாது, ஏன்னா அதுக்கு அந்த காசை கொடுத்து ஏதாவது பொருள் வாங்கணும், பொருள்லாம் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மெக்கனைசேஷன் பிரச்சனைனாலையும் நமக்கு வந்து இன்னும் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகுது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் சம் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. Most of the agricultural operations, larger parts, are carried by human hand.
சில பகுதியில் வேணால் மெக்கனைசேஷன் நடக்கும். சப்போஸ் 10 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சுருந்தா மெக்கனைசேஷன் பண்ண முடியும். பட் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஏக்கர் நேரத்தில் மெக்கனைசேஷன் பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ ஹியூமன் ஹேண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு சிம்பிள் அண்ட் கன்வென்ஷனல் டூல்ஸ், ஒரு மண்வெட்டி, கலப்பை, இந்த மாதிரியான ஆதிகால பயன்பாட்டில் உள்ள இதுக்கு யூஸ் பண்ணி மெக்கனைசேஷன் லேக் ஆகிறதுனால சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார்மர்ஸ். இது வந்து 5th பாயிண்ட். 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன். நம்ம ஆல்ரெடி தெளிவாக பார்த்துட்டோம். நம்ம வயக்காடு இருக்கோம், மழை பெய்யும், எல்லாம் அரைச்சி கொண்டு வேற எங்கேயாவது போட்டுரும், ஓடைக்கு போகும், அங்கேருந்து அப்படியே பெரிய ரிவருக்கு போகும், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு போயிடும். ஸோ நம்ம மண்ணூர் போட்டு வச்சு இந்த மாதிரி நடக்கும். காத்திரிச்சாலும் அதே மாதிரி தான் தூக்கிட்டு போயிடும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் சாயில் எரோஷன். Large tracts of fertile lands suffer from soil erosion by wind and water. So these are the two sources. இது soil erosion 2 sources. முன்னாடி தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இதனால என்ன பண்ணுது, நமக்கு தேவையான அளவு ஃபெர்டிலிட்டி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக் இஷ்யூ. We can able to produce enough quantity of food grains by using our hand or something else. But how can we sell in the market? If we are not having proper market facilities nearby our garden or our village, it's all goes to vain. So definitely எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். For example, sometimes tomato, we had bore into the roadside. Cauliflower, whatever the growth high last 10 days முன்னாடி பார்த்தீங்கன்னா புடலங்காய் கிலோ ₹1 with definitely minimum cost of production minimum 6 to 10 rupees ஒரு கிலோ. ஆனால் நம்ம வந்து மார்க்கெட்டில் ₹1 விற்றுட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் இங்கே நடைமுறை நம்ம ஊரில் நடக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி சரியில்லைன்னா விவசாயிங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் இன் அவர் இந்தியா. Till now, all the policies is not favor to farmers, only for corporates. So the maximum profit harvested by middlemen and agents and some corporate sector. Today also, yesterday, that farmers of Haryana, Punjab and nearby states, they have accumulated all gathered together in the Delhi and protest against the government policies to withdraw the new agricultural policies because this highly market oriented. அந்த மார்க்கெட் சிஸ்டம் அவங்க விவசாயிகளுக்கு பிடிக்கல, அது வந்து வருமான தலைகளை அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தான் ஹாட் நியூஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா டியூ டு ஆப்ஷன்ஸ் ஆஃப் சவுண்ட் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ். சவுண்டுன்னு ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால the farmers are dependent on local traders and the middlemen for disposal of their farm products and which is sold at low price. ஸோ மார்க்கெட் கரெக்டாக இல்லை. ஸோ தமிழ்நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த உழவர் சந்தை ஃபார்மர்ஸ் கேன் செல் தியர் ப்ராடக்ட் டைரக்ட்லி டு த பப்ளிக். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோ ஃபார்மர்ஸ் சிட் இன் த உழவர் சந்தை பிகாஸ் ஆல் மிடில்மேன் கேப்சர்டு தட் ஏரியா பர்டிகுலர் ஏரியா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி அங்கேயும் கூட உழவர் சந்தையிலையும் பார்த்தீங்கன்னா மிடில்மேனுக்கு தான் வித்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி மிடில்மேனில் ஏஜென்ட் கேட்டு அவங்க ப்ரைஸ் உற்பத்தியான தக்காளி உருளைக்கிழங்கு புடலங்காய் என்ன இருந்தாலும் சரி ஒரு குறைஞ்ச விலைக்கு விற்றுட்டு வந்துடுறாங்க. இதுதான் இன்றைக்கி ரொம்ப பிரச்சனை. இதுதான் இந்த ப்ராஜெக்ட் இந்த டெல்லியில் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. விச் இஸ் சோல்ட் அட் லோ ப்ரைஸ். பிசைட்ஸ் தெர் இஸ் எ ஃப்ளக்சுவேஷன் இன் த ப்ரைசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஸோ நம்ம பார்ப்போம் தக்காளி பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ₹50 விற்றுட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஏக்கர் 4 ஏக்கர் தான் ₹50 விற்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஏக்கர்ஸில் தக்காளி நட ஆரம்பிச்சிடும். இது ஹார்வெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி கிலோ ₹2 வந்துடும், கிலோ ₹2 வந்துடும். ஸோ ₹50 ₹2. இதுக்கும் குறைஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வி ஹேவ் டு போட் இன் த ரோட் சைடு, ரோடில் கொண்டு போட்டுவோம். இதுதான் இன்றைக்கி காலகட்டம். ஸோ இதை நான் ஃப்ளக்சுவேஷன் ரேட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை. ஸோ இட்ஸ் எ மேஜர் ப்ராப்ளம். ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் இஸ் இன் இந்தியா, that is agricultural marketing. Inadequate storage facilities. So now production பண்ணுறோம், ப்ராப்பராக பேக் பண்ணுறோம், பட் we have no much storage facilities in our garden or home or anywhere else in the public places. So this is one of the biggest problem now. So இந்த storage facilities நம்ம என்ன பண்ணுறோம், we have to sell our products with low price. ஸோ நமக்கு கட்டுப்படியாக விலையோட கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் inadequate ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இஸ் மேஜர் ப்ராப்ளம் நவ். இப்போ பார்த்தீங்கன்னா
Storage facilities in the rural areas are either totally absent or grossly inadequate. ஒன்று டோட்டலாகவே இல்லை என்ன பண்ணுறான், பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ ஒன்லி டோட்டலி ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இப்போ நம்ம விவசாயத்தில் இல்லை. ஸ்டோரேஜ் ஸ்பேசிஸ் கொஞ்சம் இருக்குது, பட் அதோட ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம்னா அதோட டவுட்டாக தான் இருக்குது. Under such conditions, the farmers are compelled to sell their products immediately after the harvest, irrespective of the condition of the market. ஸோ ஒரு விளைச்சல் வருது, ஒரு 100 மூடை மக்காசோளம் வருது. ஸோ விலை இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுறோம், we have to sell because we have no storage facilities. இப்போ லாஸ்ட் இயர் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கேட்டு பாருங்கள். இந்த கான் மக்காசோளம் அரௌண்ட் rupees 2000 rupees குத்துது. பட் அரௌண்டு பிப்ரவரி மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 2020 இப்போ தான் சொல்லியிருக்கேன், கரண்டில் சொல்லியிருக்கேன். இட்ஸ் கம் டவுன் டு 1100 rupees பெர் பேக், ஒரு பேக். ஸோ அவர் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அரௌண்ட் 2000 rupees, பட் தே ஹாவ் ஃபிக்ஸ்ட் த ப்ரைஸ் ஃபார் 1100 rupees. ஸோ ஹவு நியர்லி 50% rate loss. But most of the farmers sold their products in the 50% less cost because they have no facilities to store their products. That is the major issue that we have faced in our garden, our village, our native. So just to understand what our parents, our farmers face such a major loss in their life. So அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் முடிச்சாச்சு, இன்அடிக்குவேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்அடிக்குவேட்னா பற்றாக்குறையான, இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். அடுத்த டாபிக் டிரான்ஸ்போர்ட். ஒன் ஆஃப் த மெயின் handicaps with Indian agriculture is the lack of cheap and efficient means of transportation. Suppose take an example. In our garden, we have harvested 1 box of tomato. In the market, we can sell it for 100 rupees. So transport cost around 10 to 20 rupees. So nearly average 15% we lost our profit in the transport facilities. ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை கூட பஸ்ஸில் ஏற்றினாலும் சரி, ட்ரெயினில் ஏற்றினாலும் சரி, ட்ரக்கில் ஏற்றினாலும் சரி, we can give money as much of what the other products. சப்போஸ் ஒரு டிவி கொண்டு போகிறாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் கொண்டு போகிறாங்க, அதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 rupees. அதுக்கு ஒரு 500 rupees சார்ஜ் பண்ணோம்னா அதே அளவு தான் ஒரு மூட்டை நெல்லையும் ஒரு மூட்டை வெங்காயத்தையும் ஏற்றிட்டு போகிறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு சீப்பான ஒரு ஃபெசிலிட்டி இல்லாதனால அது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸ்கேர்சிட்டி ஆஃப் கேபிட்டல்னா மணி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. ஸோ மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ் ஆர் சஃபரிங் from want of money and they expect loan while they have to prepare for land for cultivations. ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் பேங்க்ல எல்லாம் போய் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வாங்கிட முடியாது. ஒரு பேங்க்கில் போய் விவசாயம் மட்டும் லோன் வாங்கினா அதுக்கு போய் ஒரு பாலுங்கிறதுக்கூட விழுந்துடலாம், ஆனால் விவசாயத்துக்கு லோன் தர மாட்டான். எதுக்கு வேணாலும் லோன் வாங்கலாம், நீ ஃப்ளைட்டுக்கு கூட லோன் வாங்கலாம், பட் விவசாயத்துக்கு வாங்க முடியாது. ஸோ இட் இஸ் an important industry which requires huge capital. விவசாயம் ஒரு முக்கியமான தொழில் தான், ஆனால் அதுக்கு நிறைய கேபிட்டல் வேணும். ப்ரிப்பரேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மழை வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்த ப்ளவ் பண்ணி ரெடி பண்ணி. ஸோ அதுக்கெல்லாம் பணம் வேணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிலும் கையில் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க, ஸோ லோன் தான் நம்பியிருப்பாங்க. The role of capital plays a major role in the purchase of advanced farm machines and equipments. ஸோ எல்லாருனாலும் டிராக்டர் வாங்க முடியாது, எல்லாருனால தேவையான மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்க முடியாது. ஸோ அது டிபெண்ட் அப்பான் த மணி லெண்டர்ஸ் ஆர் லோன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிக் விவசாயி கூட பிகாஸ் ஆஃப் திஸ் மணி ப்ராப்ளம் தே ஹாவ் டு லேக் இன் த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ
அதனால என்னது கேபிட்டல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் மணி as important fact in the issues are facing problem by the farmers. So what are the things? Small and fragmented land holdings, high cost of inputs, infertile soil, lack of irrigation, lack of mechanization, soil erosion, agricultural marketing, inadequate storage facilities, inadequate transport, and scarcity of capital are the major problems. In addition to that, they have shown some pictures: labor, fuel, rain, wild animals, shock hazards, திடீர்னு ஏற்படுற சேதங்கள், electricity, scarcity of heat, difficult terrain. These are some of the problems in addition to what we have learned about things. So next to the last page 167 page number, list of important agricultural revolutions in India. என்னென்ன மறுமலர்ச்சி ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கான். ஸோ எல்லாமே இம்பார்ட்டானது, நாட் ஒன்லி ஃபார் யுவர் 10th ஸ்டாண்டர்ட், லைஃப் லாங், இட்ஸ் பெர்னியல் டு யுவர் லைஃப். ஸோ இப்போ ரிவால்யூஷனில் எல்லாம் கரண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஜுகேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா கலரில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ரிவால்யூஷன் என்ன, ப்ளூன்னு என்ன, ப்ரௌன் என்ன. ஸோ எல்லா ரிவால்யூஷன் ஆயில் சீட் ப்ரொடக்ஷன்ஸ், எஸ்பெஷலி மஸ்டர்ட் அண்ட் சன்ஃப்ளவர் நார்த் இந்தியாவில் நடந்தது. ப்ளூ ரிவால்யூஷன் ஃபிஷ்ஷு, தண்ணி கலர் ப்ளூவர்கள்லாம் ப்ளூ வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரிவால்யூஷன் லெதர், கொக்கோயா, நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ஷூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஆரம்பிச்சுக்கோ. கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், ஜூட் ப்ரொடக்ஷன்ஸ், ஃபைபர் பார்த்திங்கன்னா மஞ்சி, கோல்டன் ஃபைபராக தான் இருக்கும். அது கோல்டன் ரெவல்யூஷன், ஃப்ரூட்ஸு, ஹனி ப்ரொடக்ஷன், ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டு. கிரே ஃபெர்டிலைசர், பிங்க் ஆனியன் ப்ரொடக்ஷன்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், பிராண்ட் ப்ரொடக்ஷன். எவர்கிரீன் ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சில்வர் எக் ப்ரொடக்ஷன்ஸ், பால்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸ். சில்வர் ஃபைபர் காட்டன். ரெட் ரெவல்யூஷன் மீட் ப்ரொடக்ஷன்ஸ், டொமேட்டோ ப்ரொடக்ஷன்ஸ். ரவுண்ட் ரெவல்யூஷன் பொட்டாட்டோ. க்ரீன் ரெவல்யூஷன் ஃபுட் கிரெயின்ஸ். இதுதான் ஃபேமஸான ஒன்று, எம்எஸ் சுவாமிநாதன் பண்ணது. ஒயிட் ரெவல்யூஷன் மில்க் ப்ரொடக்ஷன்ஸ். இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியன் ஓரியன்டாக இருக்கும். ஸோ சவுத் இந்தியாவோட இந்த எஃபெக்ட் வந்து சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதர்வைஸ் 5 மார்க்கோட கேட்கலாம். எனி 5 மார்க்னா எடுத்து வாய்ப்பு இருக்குது. சரி, தட்ஸ் ஆல் திஸ் லெசன். ஸோ கம்ப்ளீட்டட். ஸோ கொஸ்டின் ஆன்சர் மேக்ஸிமம் பார்த்துட்டோம். என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் பார்க்க இருக்குமோ அதை இப்போ இந்த கிளாஸில் பார்த்துருவோம், முடிச்சிடலாம். ஸோ choose the correct answer. So first question is the soil which is rich in iron oxide. Iron oxide in the soil பார்க்கலாம். ஸோ ஆட் பண்ண ஆயில் கிடையாது, பிளாக் அல்கலி கிடையாது. ஸோ ரெட் soil is the answer. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அயர்ன் ஆக்சைட்ஸில் உங்கள் புக்கில் 155ல் கொடுத்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேட்ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம் இங்கே தான் கொடுத்துருக்கான். ரெட் சைடில் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் மேங்கனீஸ் மினரல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கான். பட் இங்கே இருக்கிற ஆப்ஷனில் லேட்ரைட் சாயில் இல்லை. லேட்ரைட் சாயில் இல்லாதனால நம்ம என்ன சொல்கிறோம், யுனானிமஸாக ரெட் சைடை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆச்சா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which of the following organization has divided the Indian soil into 8 matrix category. ஸோ இந்த புக்கில் 154 பேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரிசர்ச் ஐசிஏஆர் ரைட் போட்டுருக்கோம். இதுதான செய்தி. சாயில 8 டைப் வச்சுருக்காங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷன் சொல்கிறது. சாயில் கிளாசிஃபிகேஷனை பற்றி சொன்னால் சாயில் சர்வே, சாயில் லேண்ட் குவான்டிட்டி நாட் குவாலிட்டி. சாயிலோட குவான்டிட்டி பற்றினா சாயில் சர்வே இந்தியா. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சாயில் சயின்ஸ்ன்றது சாயிலுக்குள்ளே இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி படிக்கிறது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சாயில் சயின்ஸ் சொல்லுது. ஸோ அதனால் இது வந்து தவறு.
சரி, தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா the soil formed by the rivers are. ஸோ ஃபஸ்ட்லேயே பார்த்துருக்கோம், இங்கே மட்டும் இல்லை, ஃபஸ்ட் லெசன்லையும் பார்த்துருக்கோம். அலுவல் சாயில் தான் ரிவர்னால டெபாசிஷன் ஆஃப் ரிவர் கோஸ்டில் ஃபார்ம் ஆகுது. மற்ற 3 சாயிலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதனுடைய ஃபார்மேஷன் இன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் அலுவல் சாயில்ஸ் நோட் பண்ணிக்கோ. ஃபோர்த் கொஸ்டின்ஸ், டேஷ் டேம் இஸ் த ஹையஸ்ட் கிராவிட்டி டேம். ஹையஸ்ட் கிராவிட்டி டேம். ஸோ அது நடத்தும்போது சொன்னேன், மார்க் பண்ணி சொல்லி. ஸோ பேஜ் நம்பர் 161, தட் செகண்ட் கேரக்டர் பக்ரா நங்கல் ப்ராஜெக்ட் ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் த வேர்ல்டு. இந்தியாவில் வேர்ல்ட்லேயே இதானது ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் பார்த்தீங்கன்னா பக்ரா நங்கல். செகண்ட் பாயிண்ட். இதில் 161 வெரிஸ் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன், டேஷ் இஸ் ஏ கேஷ் கிராப். ஸோ ஆட் பண்ண நாட் ரெடி. ரைஸ் ஸ்டேபிள் ஃபுட் கிராப், wheat food crop, maize food crop. So cotton alone cash crop. So அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன், black soil are also called as. இது ஆட்மன் அவுட்டில் ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிடலாம். அரிட் சாயில் கிடையாது, சலைன் சாயில் தண்ணி கட்டி மவுண்டன் சாயில். ஸோ ஆன்சர் ரெகுர் சாயில். ஸோ மார்க் பண்ணிங்க. லாங்கஸ்ட் டேம் இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஹிராகுட் டேம் தான். மகாநதியோட குறுக்கால கட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 54 கிலோமீட்டர் லாங்கு இந்த ரிவர். மகாநதியில் குறுக்கால கட்டுற ஹிராகுட் டேம் வேர்ல்டு லாங்கஸ்ட் டேம். வேர்ல்டு லாங்கஸ்ட் டேம் பார்த்தீங்கன்னா ஹிராகுட் டேம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கிராப் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ஃபைபர். தங்க நார் மாதிரி இருக்கிறது எது பார்த்தீங்கன்னா, நான் நடத்தும்போது சொன்னேன் ஜூட் தான் கோல்டன் ஃபைபர். இதில் கோல்டனில் இன்னொரு ரிவால்யூஷன் வரும். அது வந்து கோல்டன் ரிவால்யூஷன். வெறும் கோல்டன் ஃபைபர் கிடையாது, கோல்டன் ரிவால்யூஷன். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், ஹனி ப்ரொடக்ஷன், ஹார்டிகல்ச்சர் டெவலப் பண்ணுறது கோல்டன் ப்ரொடக்ஷன். கோல்டன் ஃபைபர்னா ஜூட்டு தான். ஸோ காட்டனுக்கு தனியாக ஒரு ரிவால்யூஷன் இருக்குது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபைபர் ரிவால்யூஷன். அது சில்வர் ஃபைபர் ரிவால்யூஷன். அதே மாதிரி வீட்டுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா க்ரீன் ரிவால்யூஷன் தான். இது காமனாக வந்துட்டு கிரெயின்ஸில் சேர்ந்து வந்துடுது. அடுத்து வந்து டொபாக்கோவுக்கு தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போதே ஒரு ஆன்சர் மட்டும் படிக்காமல் மற்றதுக்கு சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா, சப்போஸ் தே ஹேவ் சேஞ்ச் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன், யூ கேன் ஏபிள் டு கெட் 1 mark அட்லீஸ்ட். ஓகே, அவ்வளோதான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, consider the given statements and choose the right options given below. So in this sections, assertion and reason. Assertion it means statement. Reason it's valid point for assertion க்கு தான் yes or no னு சொல்லணும். So point A பார்த்தீங்கன்னா, horticulture involves cultivation of fruits, vegetables. ஓகே, இது வந்து ரைட் தான். ஸோ A வந்து கரெக்டு. பி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேங்கோ, பனானா அண்ட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். இதை பற்றி நமக்கு தெரியாது, ஏன்னா உங்கள் புக்கில் இது இல்லை. மேபி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக கூட இருந்துக்கலாம். பட்டு உங்கள் புக்கில் 165 பேஜில் ஹார்டிகல்ச்சர் கீழே பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் செகண்ட் பொசிஷன் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் போட்டிருக்கான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான். ஸோ இது வந்து கரெக்டு, இது வந்து தப்பு. அப்போ இங்கே என்ன ஆப்ஷன் பாருங்கள், போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. இது இல்லை, ஒன்று வந்து தப்பு இல்லையா, ரீசன் தவறு. போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, இதுவும் தவறு தான். இந்த ஆப்ஷன் இங்கே அடிவிட்டது. ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் சி போயிடலாம் நீங்கள் தாராளமாக. இந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணது கேள்வியெல்லாம்.
ஸோ வந்து ஆன்சர் என்னது சி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணலாம் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்கே கொஸ்டின் நம்பர் 2 அசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, alluvial soils formed by the deposition of eroded and decayed materials brought by the rivers. கரெக்ட் தான். alluvial soil உடைய deposition of river and river உடைய sediments தான் சொல்கிறோம். paddy and wheat are grown well in the soil. ஸோ இந்த மாதிரி decayed materialsனாலையும் ஃப்ரெஷ் டெபாசிட்னாலையும் அங்கே பேடியும் வீட்டும் நல்லா வரும். ஸோ ஏவும் கரெக்டு, பியும் கரெக்டு. இந்த ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஏ. இதுதான் என்னுடைய கருத்து. இது வந்து ஆர் வந்து இவருக்கு சரியான விளக்கம் கொடுக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஆன்சர் ஃபஸ்ட்டு தான் கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்டு கேட்டகரி பிக் த ஆட் ஒன்று அவுட்டு. ஆட் ஒன்று அவுட்னா என்ன அர்த்தம்? இந்த 4 ஆன்சர் கொடுத்துப்பான். 4 ஆன்சரில் இதுக்கு மேட்ச் ஆகாமல் ஒன்று தனியாக இருக்கும். அதான் வந்து ஆட் ஒன் அவுட்டு. ரைட்டா? ஆட் ஒன் அவுட்ன்றது மேட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு பாரில் எது வித்தியாசமானது பாருங்கள். வீட், ரைஸ், மில்லட்ஸ், காஃபி. இதில் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக பிரிச்சிடலாம். இது 3மே வந்து ஃபுட் கிராப்ஸ். இது 3 வந்து ஃபுட் கிராப்ஸ். இது வந்து பிளான்டேஷன். இது வந்து பிளான்டேஷன். ஸோ இது என்னது ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா காதர், பாங்கர், alluvial soil. ஸோ alluvial soilோட 2 டைப் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பாங்கர், இன்னொன்று வந்து காதர். ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா alluvial soil. ஸோ ஆடு மெனட் இருந்ததுன்னா பிளாக் soil. டி தான் ஆன்சர். டி தான் ஆன்சர். இதுக்கும் டி தான் ஆன்சர். தேர்டு, inundational canals, perennial canals, tanks, canals. இதில் பார்த்தீங்கன்னா இது மூணுமே கெனால் டைப்ஸ். இது 3மே என்னது கெனாலில் வர டைப்ஸ். கெனாலுடைய கேரக்டர். ஒரு கெனாலில் என்னென்ன டைப் ஆஃப் பண்ணல். இது டேங்க்ஸ் வந்து தண்ணி. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி நம்ம எழுதிட்டோம்னா வில் கெட் த குட் மார்க்ஸ். அண்ட் ஆல்சோ டெஃபினட்டாக 1க்கு 1 வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வாங்க முடியும். மேட்ச் த ஃபாலோயிங். நீங்கள் லெசன் நல்லா படிச்சிங்கன்னா நான் நீட் டு மெமரைஸ் anything. சுகர் பவுல் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் அதிகம் சுகர் விளையிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். காஃபி அதிக விளைச்சல் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. டேரி டேம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரி டேம் இது வந்து ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா, உத்தரகாண்ட். அண்ட் ஹிமாலய ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா சிவாலிக் ஹில்ஸில் இருக்குது. ஹிமாலயஸில் இருக்குது. ஹிராகுட் உங்களுக்கு தெரியும், கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் மகாநதி. ஹார்டிகல்ச்சர், கோல்டன் ரெவல்யூஷன். கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன்னா இட் இஸ் ஜூட்டு. கோல்டன் ரெவல்யூஷன்னா இட் இஸ் வந்து ஹார்டிகல்ச்சர். ஸோ 5 தான். நீங்கள் லெசனை வந்து தரவு பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் டு யூ. பார்ட் 5th ஆல்ரெடி வி ஹேவ் கவர்டு திஸ் டிஃபைன் சாயில் பண்ணியாச்சு. நேம் த டைப்ஸ் ஆஃப் சாயில் பண்ணி NH2 சொல்லியாச்சு. டிஃபைன் அக்ரிகல்ச்சர் சொல்லியாச்சு. ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் இன் இந்தியா சொல்லியாச்சு. நேம் த சீசன் சொல்லியாச்சு. ஸோ ஒன்லி பெண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த 7, 8, 9 மட்டும்தான் இருக்குது. இது இப்போ பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின், மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. என்னென்ன கிராப்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் இன் இந்தியா. பேஜ் நம்பர் 164 வந்து வெறும் ஹெட்டிங் மட்டும்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து டீ, காஃபி, ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ். அது மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸ் இன் இந்தியா. அவ்வளோதான். இது வந்து
7/5 நோட் பண்ணிட்டீங்களா? டீ, காஃபி, ரப்பர் அண்டு ஸ்பைசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். What do you mean by livestock? லைவ்ஸ்டாக்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் கொஸ்டின். பேஜ் நம்பர் 165ல livestock is an integral component of the farming system in India. The livestock sector is socially and economically very significant due to its multifunctional outputs and contributes to the socio-economic activity. Also improve food and nutritional security by providing nutrient-rich food products, generate income and employment, and acts as a cushion against crop failure, provide drought power and manure input to the subsector. So இது வந்து ஹோலாக உனக்கு படித்தாலும் பாயிண்டாக படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உன்னால் படிக்க முடியலன்னா யூ கேன் சிம்பிளிஃபை. ஃபார் த ஸ்லோ லேர்னர்ஸ் ஐ வில் கிவ் த செப்பரேட் நோட்ஸ். ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ் ஆல்சோ, ஸ்லோ லேர்னர்ஸ் ஒன்லி, டோன்ட் யூஸ் அதர்ஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் நோட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின். ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் இந்தியா. 9th கொஸ்டின்ஸ் பாருங்கள். 168ல ஃபிஷரிஸோட 165ல ஸ்டார்ட் வித் திஸ் ஏரியா. In India, fishing is categorized into two types. They are marine and sea fisheries or sea fisheries, inland or freshwater fisheries. ஸோ இது வந்து டைப் மட்டும்தான். அவன் சொல்கிறேன் ப்ரீஃப் நோட் வேறு கேட்குறான். அப்படின்னு என்ன பண்ணுவோம், we have to give some more details to get the more marks. ஸோ marine fisheries என்ன? It includes coastal, offshore and deep fisheries, mainly on continental shelves. Kerala is first place marine fishing. Inland or freshwater பார்த்தீங்கன்னா river, lake, canal, reservoir, ponds, etc. are the source of fresh water. About 50% of the country's fish production இதிலிருந்து தான் வருது. ஸோ லீடிங் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ அப் டு இது வரைக்கும் நீ எழுதித்தான் ஆகணும். உன்னால் முடிஞ்சால் கன்சிஸ்ட் பண்ணிக்கோ. ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ் நோ நீட்ஸ் டூ மச் ஆஃப் திங்ஸ். ஜஸ்ட் ஐ வில் கிவ் த ஷார்ட்கட் நோட்ஸ் டு யூ. பார்ட் 6ல் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ், கிவ் ரீசன்ஸ். ரெண்டுமே உங்களுக்கு புக்கில் இல்லை. ஸோ ஐ மேக் ஏ நோட்ஸ் டு யூ. அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நெசசரி. 2க்கும் ஆன்சர் நான் தரப்பா உனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏன் அக்ரிகல்ச்சர் இந்தியாவோட பேக் போன் சொல்கிறாங்க பார்த்தா, அக்ரிகல்ச்சர் பேக் போன் ஆஃப் இந்தியா பிகாஸ் இட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர் இன் த இந்தியன் எக்கனாமி which contributes around 23% of gross domestic product. ஜிடிபின்னு ஒன்று பார்த்துருப்போம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் 23% இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% மக்கள் வந்து இதை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. And more than 70% of the total workforce is employed in the labor sector, agriculture sector. Almost all rural India is dependent on the agriculture and allied activities. கிராமத்தில் பூரா ஒன்று ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை மாற்றி கூட செய்யலாம். லைக் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டெய்ரி, பால் கறந்து ஊற்றுறது, பால்ட்ரி, கோழி பண்ணை, ஃபிஷரிஸ். ஸோ இதனால தான் என்ன சொல்கிறோம், அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம பேக் போன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். ஸோ இந்த நோட்ஸ் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். டோன்ட் ட்ரை டு ரைட் நவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நெசசரி. வை என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரீசியஸ் ரிசோர்ஸஸ். வாட்டர்ன்றது ஒரு ப்ரீசியஸ், ஒரு அரிதான ஒரு ரிசோர்ஸஸ். இன்க்ரீஸ், அதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. டிமாண்ட் இஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் அவர் எவர்கிரீன் க்ரோயிங் பாப்புலேஷன். இதனால பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்குது. அதனால் வாட்டரோட நெசசிட்டி அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. பிகாஸ் வி டிபெண்ட் ஆன் ஒன்லி மான்சூன் ரெயின்ஃபால், இட் இஸ் ஆல்சோ ஹைலி எராட்டிக் இன் நேச்சர்.
இந்தியா பற்றில பார்த்தீங்கன்னா நம்ம மான்சூன் ரெயின்ஃபால் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது எராட்டிக் நேச்சராக இருக்குது. அதனால் நமக்கு தேவையான வாட்டர் வேணும்னா நம்ம வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ப்ரொவைட் 50% ஆஃப் த ஃபேமிலிஸ் வாட்டர் நீட். நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்முடைய டிமாண்டில் 50% சால்வ் பண்ணிடும். திஸ் இஸ் நாட் ஓன்லி சேவ் வாட்டர் மட்டும் சேவ் பண்ணாது, பட் சேவ்ஸ் மணி அண்ட் ரெடியூசஸ் அவர் இம்பேக்ட் ஆன் என்விரான்மெண்ட். வாட்டர் சேவ் பண்ணால அவர் என்விரான்மெண்ட் இம்பேக்டை குறைஞ்சிடும். அதுக்காக தான் சொல்கிறோம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டோம். இந்த இது பார்க்கல. மெரைன் ஃபிஷிங்க்கும் இன்லேண்ட் ஃபிஷிங்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஸோ மெரைன் ஃபிஷிங் இஸ் இட் கேரிட் அவுட் ஆன் த கோஸ்டல் ஆஃப் ஷோர் அண்ட் டீப் சி. இட் இஸ் கேரிட் அவுட் இன் த ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் டேம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதில் லீடிங் ப்ரொடியூசர்ஸ் வந்து கேரளா, இதில் வந்து ஆந்திர பிரதேஷ். இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்லா, டார், மும்பை டெக் அண்ட் ஸ்டார். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி மெரைன் ஃபிஷிங் அண்டு இன்லேண்ட் ஃபிஷிங். மார்க் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ண தேவையில்லை, எழுதி நோட்ஸ்லாம். இதில் என்ன தேர்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கல. பிரிங் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டென்சிவ் அண்டு பிளான்டேஷன் ஃபார்மிங் சொல்லுது. இதுக்கு உங்கள் புக்கில் வந்து ஹியர் அண்ட் தேர் வந்து சுரண்டி தான் நோட்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ ஐ வில் கிவ் த நோட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ஒரு 5 பாயிண்ட்டு. ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் இன்டென்சிஃபிகேஷன் அண்ட் மெக்கனைசேஷன், தீவிரப்படுத்தல், மெஷினரி யூஸ் பண்ணுறது. ரைசிங் லைவ் ஸ்டாக்கோட சேர்த்து நம்ம இதை சரி பண்ணுறது. மேக்ஸிமைஸ் ஈல்டு அதிகப்படுத்துறது. இன்னொரு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபார்ம்ஸ். எங்கேயும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். இதெல்லாம் தான் என்னுடைய கோர் சென்டர்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்து பிளான்டேஷன் ஃபார்மிங். பிளான்டேஷன் ஃபார்ம்டு பை இன் லார்ஜ் எஸ்டேட் அண்ட் ஹில்லி ஸ்லோப் ஏரியா. பெரிய எஸ்டேட்டில் தான் அது ஹில்லி ஸ்லோப்பில் தான் இருக்கும். மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டீ, காஃபி, ரப்பர், பெப்பர் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். இட் இஸ் போத் லேபர் அண்ட் கேபிட்டல் இன்டென்சிவ். லேபர் அதிகமாக வேணும், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அதிகமாக இருக்கணும். டீ, காஃபி, ரப்பர் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த அளவுக்கு போதும். இன்னும் டீப்பாக வேணும்னா உங்கள் புக்கில் தேடிக்கலாம். 2 ஹார்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது உங்கள் புக்கில் லாஸ்ட்டில் 9th செக்ஷனில். கேன் யூ இமேஜின் எ வேர்ல்ட் வித்தவுட் அக்ரிகல்ச்சர்? அக்ரிகல்ச்சர் இல்லாமல் இந்த உலகத்தை நினச்சி பார்க்க முடியுமா? ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். புக்கில் தேடாத, நோட்ஸில் மட்டும்தான் இருக்கும். எ வேர்ல்டு வித்தவுட் அக்ரிகல்ச்சர் வுட் பி வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு த வேர்ல்டு வி லிவ் டுடே. நம்ம இன்னைக்கு வாழ்கிற உலகத்தை அக்ரிகல்ச்சர் இல்லாமல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் ஆஸ் ஹியூமன்ஸ் டு டேக் ஃபார் கிராண்டட் திங்ஸ் வென் வி டோன்ட் ரியலி நோ ஹவு தே ஆர் க்ரோன் ஆர் ப்ரொடியூஸ்டு. ஒரு பொருள் நமக்கு தேவைப்படலை, அதை பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து தெரியாது எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா வாங்குகிறோம், இல்லை ஒரு மசாலா தோசை வாங்குகிறோம். ஸோ அதில் எவ்வளோ வகையான இன்க்ரீடியன்ஸ்லாம் உள்ள இருக்கணும் தெரியுமா? அரிசி, உளுந்து, வெந்தயம், உப்பு, அடுத்து வாட்டர், ஒரு மசாலா தோசைக்கு தேவையான உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேருந்து வருது, அதுக்கு தேவையான மசாலா பொடிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒவ்வொரு பொருளும் நமக்கு வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், ஹியூமன் பீயிங்ஸு இதெல்லாம் எங்கேருந்து வரும்னு தெரியாமையே ஒரு 1/2 தோசை சாப்பிட்டு 1/2 தோசைக்கு குப்பையிலே போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உலகத்தை வாழ்ந்துட்டு இந்த பொருளே இனிமேல் இருக்காதுன்னு நினச்சா ஹவ் இட் இஸ், ஜஸ்ட் இமேஜின். வித்தவுட் அக்ரிகல்ச்சர் வி மே நாட் கெட் ஃபுட் அண்ட் க்ளோத்தும் இருக்காது, ஃபுட்டும் கிடைக்காது அக்ரிகல்ச்சர் இல்லாமல். வித்தவுட் டிம்பர், யூஸ்ஃபுல்லான வர மரவகைகள் டிம்பர் சொல்கிறோம். வி மே நாட் ஏபிள் டு பில்ட் ஹவுசஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ். வீடு கட்ட முடியாது, ஃபர்னிச்சர் செய்ய முடியாது. We may also be deprived of some everyday products like soap, அன்னாடு தேவையில்லான சோப்பு, பேப்பர், எத்தனால்லாம் வாழ மாட்டான மனுஷன்.
which are made up of some sort of agricultural byproduct. ஸோ இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியுமா? ஜஸ்ட் யோசிச்சு பாரு. மாடர்ன் மெடிசின்ஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். வித்தவுட் அக்ரிகல்ச்சர் வி வுட் பி ஹியர், வி வுட் நாட் பி ஹியர். நம்ம அக்ரிகல்ச்சர்னா வாழவே முடியாது. வி மஸ்ட் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபார் தோஸ் இன்வால்வ் இன் த வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் டு இட். நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா இதில் நான் சொல்லலையா, ஒரு பொருள் இல்லாமல் எந்த ஒரு பொருள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. சிம்பிளி லாஸ்ட் ஒரே வார்த்தை, நோ ப்ராப்ளம் வித்தவுட் அக்ரிகல்ச்சர், நோ ப்ராப்ளம் ஃபார் பட் லைஃப் ஆன் எர்த் வித்தவுட் அக்ரிகல்ச்சர். ஸோ இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு, அதை இப்போ பண்ணிடலாம். சிம்பிளி நோ ப்ராப்ளம் ஃபார் எர்த், EARTH, சாரி, no problem for earth, but life on earth without agriculture. But no life on earth without agriculture. எர்த்துக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் எர்த்தில் லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஸோ 8 பாயிண்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹார்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட்டு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, கேன் யூ கிவ் சொல்யூஷன்ஸ் ஃபார் ப்ரிவேலிங் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இன் சவுத் இந்தியா? தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை நடத்திட்டே இருக்கும், காவிரி இஷ்யூ. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இருக்கிற அரசியல்வாதி பூரா செத்து போயிட்டான்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இட் வில் சால்வ் ஆட்டோமேட்டிக்கலி. பட் பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் சம் அதர் ரீசன்ஸ் இட் ப்ரிவேலிங் லாஸ்ட் 100 years, நாட் நியூ ஒன். ஸோ ஓன் ரைட்டிங் தான். Most of the South Indian state are depends on monsoon rainfall, that too erratic in nature. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா எல்லாமே வந்து மான்சூன் என்னது இருக்குது. அந்த மான்சூன் என்னது எராட்டிக், ஒழுங்காக வரதில்லை. Among the south states in Karnataka and Kerala depends on southwest monsoon and part of Tamil Nadu and part of Andhra Pradesh, Telangana, Puducherry depends on northeast monsoon. நம்மள northeast monsoon இருக்கும். Most of the rivers are originated in the western ghats and are confluenced with the Bay of Bengal. பெரும்பாலான ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் ஸ்டார்ட் ஆகி பே ஆஃப் பெங்கால் கிழக்கு போய் ஸ்டார்ட் ஆகுது. Due to this reason, the river naturally crossing more than one state. அப்போ வெஸ்டர்ன் கேட்ஸில் உருவாகிற ரிவர் வந்து நேராக எங்கே வருது, ஈஸ்டர்ன் கேட்ஸ் நோக்கி வருது. இல்லைன்னா கர்நாடகா, தமிழ்நாடு கிராஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது, பாண்டிச்சேரி போகுது. ஸோ மோர் தென் ஒன் ஸ்டேட்டை வந்து கிராஸ் ஆகுது. ஸோ இதனால தானே பிரச்சனையே. பிகாஸ் ஆஃப் த ரீசன் ஒன்லி வாட்டர் டிஸ்பியூட் ஸ்டார்ட்ஸ். இந்த பிரச்சனைனால தான் வாட்டர் டிஸ்பியூட் ஸ்டார்ட். இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? பெரிய கொஸ்டின் தான், மெமரைஸ் பண்ணாத, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரீப்ரொடியூஸ் இந்த பேப்பர். சப்போஸ் தே ஆஸ்க் டைமர் கொஸ்டின்ஸ். வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு அமைக்கலாம். வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு should be formed and it should be a neutral organization without authority. With authority, ஒரு தலைவரின் கீழ் ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அவங்க வந்து நியூட்ரலாக இருக்கணும், இந்த ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு ஃபேவராக இருக்கக்கூடாது. ஸ்டேட் வைஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் should also be member of the committee. 2 ஸ்டேட் அல்லது 3 ஸ்டேட் இருக்கிற மெம்பர், அங்கே இருக்கிற ஆளெல்லாம் வந்து கமிட்டியில் மெம்பராக இருக்கணும். No dams shall be built without the approval of this committee. இந்த கமிட்டியோட ஒத்துழைப்பு இல்லாமல், அனுமதி இல்லாமல் டேம் கட்டக்கூடாது. States should support and invest in building lakes, ponds, tanks and other means of water bodies. மாநிலங்கள் வந்து இந்த மாதிரியான டேங்க், வாட்டர் ரிசர்வாயர் கட்டுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஃபண்டு தரணும். Supreme Court should be the Chief Justice in water related judgment, no more than that. ஏதாவது இந்த டிஸ்பியூட் வந்துச்சு இந்த மெம்பருக்குள்ள, இந்த கமிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் தான் தலைமையில் இருக்கணும். அவரை வந்து இன்டர்வியூ யாரும் பண்ணக்கூடாது. கன்வெர்ட்டிங் சால்ட் வாட்டர் டு பியூரிஃபைடு வாட்டர் ப்ராஜெக்ட் should be spread all over the coastal areas. கடற்கரையான பகுதியில் வந்து கடல் தண்ணியை வந்து குடிநீர் மாற்றுக்கான எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஒர்க் அவுட் பண்ணணும். should increase the green cover of land by planting trees. மழை பெஞ்சு எல்லா ஸ்டேட்லையும் தேவையான மழை பொழிஞ்சுன்னா நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வளமாக இருக்கலாம், தண்ணி பிரச்சனையே வராது. வாட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ், தண்ணி சம்மந்தப்பட்ட நீர் பங்கீடு சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளும் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், சட்ட திருத்தங்களும் should be transferred to union list completely.
மாநிலங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பவரையும் சென்ட்ரல் கொண்டு போயிட்டோம்னா 2 ஸ்டேட்டுகளில் சண்டை வராது. இந்த 8 பாயிண்டை யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட், தென் இஃப் பாசிபிள் யூ கேன் read and memorize it. That's all, the whole lesson is completed now. So be ready to write test in the whole unit. In the initial phase we have to only give book back questions, not any book inside. In the second phase definitely we have to include the question from the book inside also. So be careful. And almost last 4 days, nearly 5 hours we have spent for this lesson. So now it's ready for taking test, and I should send the question and answer to your end through our website. Thank you all. So I have sent the question and answer to you through our website akshayaschool.com. Go to the Akshaya School website and click Samachir question and answer, and click 10th standard class 10. That you have find 3 units. Click unit 3. You will get the question and answer in 2 pages. Thank you all. Study well and write test in neat and legible without copying from the booklet. Thank you all.